ஹாய், எங்களோட ஒரு ரெகுலர் கஸ்டமர் அவங்க ஃப்ரெண்டுக்காக ஆர்டர் பண்ணாதான் இதில் ஒரு ப்ரௌனி. அவங்க ஃப்ரெண்டையும் பக்கத்தில் வச்சுட்டு அந்த ஃப்ரெண்டுக்கே தெரியாமல் அந்த ஃப்ரெண்டுக்காக ஆர்டர் பண்ணாதான் இதுக்கு பினாட்டா சாக்லேட் ரெடி பண்ணி அதுக்கு உள்ள இந்த ப்ரௌனி வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பினாட்டா மோடில் இந்த மாதிரி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி போர் பண்ணி அதை நல்ல 3 to 4 கோட்டிங்ஸ் கொடுத்து அதை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் ஈஸியாக டிமோல்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட் கொஞ்சம் திக்னஸாக கொடுக்கணும். அப்போ ஈஸியாக டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். கஸ்டமர் கேட்ட மாதிரியே ப்ரௌனியை ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி அதை ஒரு போர்டு மேலே வச்சு கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சாக்லேட் கனாஷில் ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ரௌனியோட சைஸுமே பினாட்டா சாக்லேட்டுக்குள்ளே நிற்கிறது மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். டெலிவரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருந்ததுனால இது போர்டை விட்டு ஷேக் ஆகி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக சைட்ஸில் கொஞ்சம் சாக்லேட் கனாஷும் வச்சு பேஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் ஒரு கோல்டன் ரிப்பனும் வச்சு கவர் பண்ணி எடுத்திருந்தேன். ஃபைனலாக இதுக்கு சிம்பிளாக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக சாக்லேட் கனாஷ் வச்சு 2 கார்னர்ஸ்லேயும் மாட்டு இந்த மாதிரி ட்ரிப்பிங்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லான சுகர் பால்ஸும் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு காயின் டாப்பரும் வச்சு கொடுத்துருக்கேன். இனி ஒரு ப்ரௌனியை எப்படி ரெடி பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.